Having mass 22 kg, rest on a plane inclined at 60 degree with the horizontal surface. Okay, so is a horizontal surface, so body rest in the 60 degree with the horizontal. This is the given. Okay, the coefficient of friction between the body and the incline is 0.3, so mu equal to 1 divided by 3 is the friction, so almost 0.33. The body is acted upon a horizontal force. Okay, is the horizontal and vertical axis of, okay, is the vertical and horizontal line for this block. Okay, mass of the body. So the body is acting horizontal force P. Okay, இப்போ என்னன்னா ஒரு ஹரிஜாண்டல் ஃபோர்ஸ் P அப்படிங்கிறது வந்து இந்த பாடியில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P ஸோ தட் த பாடி வில் நாட் ஸ்லைட் டவுன் த பிளேன். ஓகே, ஸோ இந்த வேல்யூ P எவ்வளோ இருந்தால் இந்த பாடி வந்து கீழே ஸ்லைட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு கொஷின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P. ஓகே, ஸோ தட் த பாடி வில் ஸ்லைட் அப் த பிளேன். ஓகே, ஸோ மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ P வேல்யூ இருக்கணும். சப்போஸ் இந்த பிளாக் வாண்ட் டு மூவ் த அப்வேர்ட். ஓகே, மேலே மூவ் பண்ணால் எவ்வளோ ஃபோர்ஸஸ் கொடுத்தா இது மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணு. இன் பிட்வீன் திஸ் வேல்யூஸ் த பாடி வில் பி அட் ரெஸ்ட். ஓகே, ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P ஸோ தட் த பாடி வில் நாட் ஸ்லைட் டவுன் இன் த பிளேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P ஸோ தட் த பாடி வில் ஸ்லைட் அப் த பிளேன். ஓகே, எவ்வளோ வேல்யூ அப்ளை பண்ணால் கீழே விழாமல் இருக்கும், அது ஒரு கொஸ்டினாக கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஃபோர்ஸஸ் P கொடுத்தா மேலே நம்ம பிளாக் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ 60 டிகிரி ஆங்கிள். ஸோ டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த 22 kg. ஓகே, 22 kg 22 இன்ட்டு 9.81 நியூட்டன் ஆக்ட் ஆகுது டவுன்வேர்டில் இந்த பிளாக் வெயிட்டு. ஓகே, டவுன்வேர்ட் 60 டிகிரி. ஓகே, இப்போ என்ன ஆகும், நார்மல் ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும் பிளாக்குக்கு. ஸோ Rn1 மியூ ஈக்குவல் டு 1/3. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்போ என்னென்னா நாம் வந்து இங்கே நிறுத்தணும். ஓகேவா, இந்த பிளாக் என்ன பண்ணும், கீழே மூவ் ஆகும். 60 டிகிரி இன்க்ளைனில் இருக்கும்போது என்ன ஆகும், கீழே மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், பிளாக் மூவ் கீழே வரதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் த F1 இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது 6 டிகிரி ஆங்கிளில் ஆகுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து Pங்கிற ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த Pங்கிற ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது இந்த பிளாக்குக்கு. அதே மாதிரி 22 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், நாம் இந்த பிளாக்குக்கு ஹரிஜாண்டல் ஆர் வெர்டிகல் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ காம்பனண்ட் ஃபோர்ஸாக சேஞ்ச் ஆகும் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ஹியர் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி, ஹியர் ஆங்கிள் ஆல்சோ 60. ஓகே, ரெண்டுமே ஆங்கிள் வந்து 60 டிகிரி இன்க்ளைனில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே 60 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கும் போல் இந்த ஆங்கிளும் 6 டிகிரியாக இருக்கும், இதுவும் 6 டிகிரி ஆங்கிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து காம்பனண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இந்த டைரக்ஷன். ஓகே, இப்படி ஆக்ட் ஆகும் இது ரிசல்டன்ட் Pங்கிற ஃபோர்ஸ். ஸோ இப்போ இது என்ன ஆக்ட் ஆகும், இப்படி ஆக்ட் ஆகும். காம்பனண்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆப்போசிட். ஓகே, இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் போல் இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதனால தான் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ டவுன்வர்ட், ஸோ ஆப்போசிட் சைட் இஸ் P sin 60, ஸோ adjacent சைட் இஸ் P cos 60. ஓகே, இங்கே வந்து P sin 60 வரும், இங்கே வந்து P cos 60ங்கிற வரும். ஓகே, ரெண்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், 20 இது வந்து மாற்றிட்டோம். ஓகே, இது இன்க்ளைன். ஸோ நெக்ஸ்ட் 22.9.81 வந்து என்ன பண்ணும், மாற்றணும். இது வந்து டைரக்ஷன் ரோட் ஆகும், கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும். ஓகே, இது கிளாக் வைஸ். காமன் ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த டைரக்ஷன் அண்டு இந்த டைரக்ஷன் இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைடு இஸ் சைன். ஓகே, 22 × 9.81 sin 60, இங்கே ஒன்று வரும் 22 × 9.81 cos 60. ஓகே, இதுதான் இதோட ஃப்ரீ பார் டயக்ராம். ஓகேவா, வரைஞ்சிருக்கிறோட டயக்ராம் வந்து ஃப்ரீ பார் டயக்ராம் வரைஞ்சிடும். ஓகேங்களா, இந்த ஃப்ரீ பார் டயக்ராம் வரைஞ்சிட்டுனா ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் பாதி சால்வ் பண்ண மாதிரி தான்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும், வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸை ரிசால்வ் பண்ணணும். ஸோ sum of vertical forces is equal to f of I equal to 0. So vertical forces வந்து Rn. So upward force is positive சொல்லிருக்கோம். Upward and forward force is positive and downward and backward force is negative. Clockwise direction எடுத்திருப்போம். ஓகேவா, clockwise மேக்ஸிமம் பாசிட்டிவ் எடுப்போம், இல்லை பாசிட்டிவ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் வந்து நெகட்டிவ் எடுப்போம். ஓகேவா, ஸோ இங்கே அப்வேர்டு அண்ட் டவுன்வேர்டு வந்துடும், மாற்றிடுறோம். ஸோ அதனால் அந்த மூமெண்ட் இருந்தால் தான் அந்த பிரச்சனை, மூமெண்ட் தேவையில்லை. சரிங்களா, அதனால் இது தேவையில்லை. ஓகே, இது ரெண்டு இருந்தால் நமக்கு போதுங்க. ஸோ Rn1 பாஸ் அப்வேர்ட், Rn1. ஸோ டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் எதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸஸ் இருக்குது. இங்கே வந்து -p sin 61, 22 in 9.81 into cos 60. ஸோ மொத்தம் 3 ஃபோர்ஸஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஓகே, 9.81. திஸ் இஸ் த ஒன் vertical forces R1 and another one is P sin 60. This is the 3 vertical forces. Okay, so Rn1 into P sin 60 தெரியும், P sin 60 minus 22 in 9.8 cos 60 solve பண்ணா 107.91 equal to 0. Rn1 equal to P sin 60 plus R1. So P value நமக்கு தெரியாதனால அதை அப்படியே வச்சிருக்கணும். So f(1) is equal to mu R1 நமக்கு தெரியும். So f(1) equal to 1/3, mu equal to 1/3 into P sin 60 into 107.91. ஸோ இந்த இது அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ 1/3 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 1/3 P sin 60 ப்ளஸ் 35.97 வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டாக கிடைக்குது. எப்போனா சம் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும் போல் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் பார்க்கணும். ஓகே, எது ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ்ஸு 22 in 9.10 is horizontal forces, P cos 61 horizontal forces, F(1) is one horizontal forces. ஓகேவா, வேறு என்ன இருக்குது, அது 3 தான் இருக்குது. ஓகே, 3 P cos 60 forward force is positive, P cos 60 is the F1 is forward, F(1) minus 22 into 9.81 sin 60. ஸோ இதை ரிசால்வ் பண்ணி P cos 60 f(1) ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் சொல்ல நம்மளுக்கு வெர்டிகல் ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணணும், f(1) வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதை அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 1/3 P sin 60 ப்ளஸ் 35.97 கொடுத்துருவோம். ஸோ 22 into 9.81 is 186.905 ஈக்குவல் டு 0. P cos 60 ப்ளஸ் 1/3 P sin 60 is equal to ரெண்டு சால்வ் பண்ணும் போல் நம்மளுக்கு என்னது 186.905 மைனஸ் 35.97. ஸோ ரிசல்ட் பண்ண 150 into 150.9356 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, P cos 60 into 1/3 P sin 60. ஸோ P is the common term. ஸோ P into cos 60 plus 1/3 sin 60 is equal to 150.9356. ஸோ P cos 60 is 0.5, 1/3 sin 60 is 0.866 is equal to 150.9356. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும் போல் 0.786P is equal to 150.9356 வேல்யூ கிடைக்குது. ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு P ஈக்குவல் டு 191.3786 நியூட்டன். ஓகேவா, இந்த பிளாக் 60 டிகிரி ஆங்கிள் இருக்கும் போல் இந்த 22 kg வெயிட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த P வேல்யூ வந்து 191.3787 நியூட்டன் அப்ளை பண்ணோம்னா இந்த பிளாக் வந்து அப்படியே ஐடியலாக இருக்கும், கீழே வந்து டவுன் ஆகாது. ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P, த பாடி வில் நாட் ஸ்லைட் த பிளேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, செகண்ட் ஒன். இப்போ வந்து அப்வேர்டில் நான் மூவ் பண்ணணும், இந்த பிளாக் வந்து என்ன பண்ணணும், மேலே நான் ஃபார்வேர்டில் மூவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஃபோர்ஸஸ் நாங்கள் அப்ளை பண்ணால் அது மூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னென்னா ப்ரீவியஸ் அதுக்கு வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் மட்டும் வேரி ஆகும். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் மட்டும் வேரி ஆகும். இந்த ப்ரீவியஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் அப்வேர்டில் இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வேர்டு இருக்கும். ஏன் டவுன்வேர்டு அப்படின்னா இந்த பிளாக்குக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன், மேலே நான் மூவ் பண்ணுறேன். ஓகேவா, பிளாக் மேலே மூவ் பண்ண போலனால இங்கே ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும், இந்த பிளாக் மேலே போகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணும், தடுக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டைரக்ஷன் இஸ் வந்து டவுன்வேர்ட் ஆகும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மேலே மூவ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் சவுண்டில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த பிளாக் வெயிட் வந்து 6 டிகிரி ஆங்கிள் இருக்கும் போல் அதுவே கீழே தானாக வரத்துக்கான பார்க்கும். அப்போ வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்வேர்ட் ஆகும். புரியுதா, இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் ப்ரீவியஸ்க்கும் இதுக்கும். ஸோ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இன் டவுன்வேர்ட் டைரக்ஷன். ஓகே,
ஸோ பிளாக் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் கொடுக்கும்போது மேலே மூவ் ஆகும், மேலே போகும்போது இங்கே ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும், இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் கீழே வரதுக்கு. ஓகேவா? ஸோ அதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ பி காஸ் 60. ஓகேவா? ப்ரீவியஸ் என்ன, அது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ்லேயே ஒன்று பண்ணியிருப்போம், சால்வ் பண்ணி வச்சுருப்போம். அதை எடுத்து அப்படியே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அங்கே ப்ளஸ் போட்டிருப்போம் சைனு, இங்கே மைனஸ் சைன் போட்டு அப்படியே அந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் FF1 மைனஸ் 22 × 9 காஸ் சைன் 60 = 0. ஸோ இதை அப்படியே ரிசால்வ் பண்ணி பி காஸ் 60 = FF1 ப்ளஸ் 186.905. அதே தான் வரும், இந்த சைன் மட்டும் வேரி பண்ணணும். ஓகேவா? நம்ம மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். P cos 60 is equal to FF1 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம், 1/3 P sin 60 plus 35.957 186.905. ஸோ P cos 60 minus 1/3 P sin 60 is equal to 222.8756 கிடைக்கும். ஸோ P காமன் டைம், ஸோ P into cos 60 is 0.5, 1/3 into sin 60 is 0.866 is equal to 222.8556. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு P வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, 1055 நியூட்டன். ஓகே, 1055 நியூட்டன் இந்த ஃபோர்ஸ் நான் இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த பிளாக் வந்து நான் ஃபார்வேர்டில் மேலே மூவ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா இந்த வெயிட்டு, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரிவென்ட் பண்ணி தான் நான் மேலே தள்ள முடியும். ஓகேவா? ஸோ அப்படின்னா 1055 நியூட்டன் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் திஸ் பிளாக் இஸ் மூவ் த upward direction. Okay, at the angle of 60 degree inclination. Okay, thank you.